வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சைட் பை சைடு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சா நல்லா வெந்துடும். அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் புளியும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுட்டேன். சைட் பை சைட் ஃபிஷ் ஃப்ரைக்குமே மசாலா ரெடி பண்ண மசாலாவை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. ரைஸுமே ரெடி பண்ணிட்டேன். ஃபிஷ் கறியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.